ஜோதிடம் என்பது கடல் போல அப்படிம்பாங்க. அதுக்கு எல்லையும் கிடையாது, அளவும் கிடையாது. அதோட சூட்சுமத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு சொல்லக்கூடியவர்களும் எனக்கு தெரிந்து கிடையாது. இடத்துக்கு இடம் நிறைய மாறுபாடுகள் இருக்கும். என்னுடைய இந்த துறை அன்னை பராசக்தி கொடுத்தது. அவங்களுடைய ஆசியும் எனக்கு பரிபூர்ணமாக உண்டு. இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, முற்பிறவியோட தொடர்பு. உலகில் இருக்க அனைவர்களுமே நாம் இறை தொடர்புடைய தான் பிறக்கிறோம். அந்த அடிப்படையில் எனக்கு வாக்கு அன்னை பராசக்தி தந்ததுனால இன்னைக்கு வரை நான் தோல்வி அடைந்ததே இல்லை. நான் சொல்லிய காரியங்கள் நடக்காது போனதே இல்லை. சற்று தாமதமாக கூட நடந்திருக்கலாமே தவிர நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் என்னை முன்னாடி சொன்னது கிடையாது. அந்த அடிப்படையில் ஒரு பொது கருத்து என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் உலகில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு பொதுவான கருத்து. விதி வலியதா இல்லையா? இறைவன் வலியவரா இல்லையா? உலகில் பிறந்த அத்தனை பேரும் இன்னைக்கு நம்ம இந்த துறை வளர்ந்து கொண்டிருப்பது இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லோரும் இந்த விதிப்படி தான் வாழ்கிறாங்க. அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. முற்பிறவியில் நாம் செய்த நன்மை தீமை அந்த அடிப்படையில் அமைவது தான் இந்த பிறவி. முற்பிறவியில் நம் முன்னோர்கள் நாம் நேற்றைய பிறவியில் நாம் எதுவாக பிறந்திருந்தோம் நாம் அறிய வாய்ப்பில்லை. நம் முன்னோர்கள் அனைவரும் நல்லவர்களா கெட்டவர்களா அதுவும் நாம் அறிய வாய்ப்பில்லை. ஆனால் ஒருவருக்கு நிச்சயமா தெரியும், அவர் தான் பிரம்மா. இறைவன் பொது கருத்தோட சொல்றோம். அவர் தான் நம்மளை திருஷ்டி பண்றார் அல்லது படைக்கிறார். இந்த பிறவியில் துன்பப்படுகின்ற அனைவரும் என்ன கூறுகிறார்கள் என்றால், நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், அல்லது ஏன் இந்த காரியம் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த காரியத்தில் நான் தோற்றேன், ஏன் சரியாக வாழ்க்கை அமையல, ஏன் வளமையான வாழ்வு அமையல, ஏன் நல்ல மனைவி கிடைக்கல, ஏன் நல்ல பிள்ளை இல்லை, இல்லை பிள்ளையே ஏன் இல்லை, நல்ல பிள்ளை இல்லைங்கிறத விட ஏன் பிள்ளையே இல்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். நான் மாத கணக்கு கூட இந்த தலைப்புக்கு என்னால் பேச முடியும், ஆனாலும் அது கஷ்டமானதாகிடும். விதி என்ற கோட்டுக்குள் நாம் அனைவரும் படைக்கப்படுகிறோம். நாம் இந்த பிறவியில் அந்த விதியை